LMWS பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரியும் வரவேற்பது நான் உங்கள் ஓவியன்ஸ் தக்கத்துள்ள அப்பா. இன்றைக்கி நம்ம என்ன டுட்டோரியல் பார்க்க போகிறோம்னா ஃபியூஷனில் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் பண்ணக்கூடிய ஒரு 20 பேசிக்கான விஷயங்களை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அது வந்து மீடியா, அதாவது ஒரு ஃபோட்டோ வீடியோஸை இம்போர்ட் பண்ணுறதுல இருந்து 3D கேமரா யூஸ் பண்ணுற வரைக்கும் ஒரு பேசிக்கான ஒரு 20 விஷயங்கள். ஓகேங்களா? இது தெரிஞ்சால் உங்களுக்கு ஃபியூஷனில் ஓரளவுக்கு ஒர்க் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு பேசிக்கான விஷயங்களும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டுட்டோரியலுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டிங் மீடியாஸ். இந்த இதில் நான் வந்து இப்போ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸையும் நான் வச்சுருக்கேன், ஃபியூஷனையும் வச்சுருக்கேன், ரெண்டையுமே வச்சுருக்கேன். ரெண்டையுமே உங்களுக்கு அதில் எப்படி பண்ண முடியுமோ அதே இதுலையும் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் வந்து இப்போ ஏதாவது ஒரு மீடியா நம்ம இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த இதை எடுத்துகிட்டு உங்கள் மீடியாவை இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி மீடியாவை செலக்ட் பண்ணிட்டு இப்படி ட்ராக் பண்ணால் போதும், உங்கள் மீடியா வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் இம்போர்ட் ஆயிரும். ஓகே, இந்த இம்போர்ட் ஆகிடுச்சு பாருங்கள் அதில். ஸோ இப்படி தான் வந்து இதில் இம்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி ஃபியூஷனில் எப்படி இம்போர்ட் பண்ணணும்னா இதுலேயும் சேம் தான். நீங்கள் மீடியா பூல் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் எடிட்டர் டைம்லையுமே ஓப்பன் பண்ணலாம். அப்படின்னா இந்த ஃபியூஷன் இருக்குல்ல, இதுலேயும் கூட நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். ஜஸ்ட் எடுத்துகிட்டு அப்படி இப்படி கிளிக் பண்ணால் போதும். இது என்ன காமிக்குன்னா உங்களுக்கு அந்த இதை சேஞ்ச் பண்ணணுமா கேட்குது. டோன்ட் சேஞ்ச் கொடுத்துருங்க, அது உங்களோட விருப்பம். ஏன்னா அது என்ன சொல்லுதுன்னா வீடியோவோட ரெசல்யூஷனும் உங்களோட நீங்கள் அதாவது நம்ம இம்போர்ட் பண்ண வீடியோவோட ரெசல்யூஷனும் அதோட ஃப்ரேம் ரேட்டும் உங்களோட ப்ராஜெக்டோட ரெசல்யூஷனும் ஃப்ரேம் ரேட் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுது. வீடியோவோட ரெசல்யூஷன் வந்து 720 பிக்சல், பட் அந்த ப்ராஜெக்டோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080 பிக்சல். ஸோ அதனால வந்து ரெண்டு வேறு மாதிரி இருக்குது. சேஞ்ச் பண்ணணுமா, ப்ராஜெக்டோட ரெசல்யூஷனை சேஞ்ச் பண்ணணுமான்னு கேட்குது. பட் அது உங்களுக்கு பண்ண விருப்பம்னா பண்ணிக்கங்க. அது என்ன ஒர்க் பண்ணுறோங்க அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இப்போ அது நமக்கு தேவையில்லை. சரிங்களா? ஓகே, ஸோ நான் இதில் இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ இதில் இம்போர்ட் பண்ணியாச்சு, அதுலேயும் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணியாச்சு. ஓகே, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் எப்படி ட்ராக் பண்ணி இம்போர்ட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ஃபியூஷனே நம்ம வந்து ட்ராக் பண்ணி இம்போர்ட் பண்ணுறோம். ஓகே, ரைட்டு. நெக்ஸ்ட் நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா இந்த இம்போர்ட்டிங் வீடியோஸ் மாதிரி இப்போ ஒரு வீடியோவை இம்போர்ட் பண்ணோம், ஒரு இமேஜ் சீக்வன்ஸ் இம்போர்ட் பண்ணணும்னா எப்படி பண்ணணும்னு பார்ப்போம். இப்போ வந்து ஒரு வீடியோ இம்போர்ட் பண்ணோம், இதில் எப்படி நம்ம இமேஜ் சீக்வன்ஸ் இம்போர்ட் பண்ணோம். அதாவது இமேஜ் சீக்வன்ஸ்னால் ஒரு நிறைய இமேஜ் சேர்ந்து ஒரு வீடியோ மாதிரி ப்ளே ஆகும்ல, அதுதான் இமேஜ் சீக்வன்ஸு. ஸோ அந்த இது எப்படி இம்போர்ட் பண்ணலான்னு பார்ப்போம். இது ரொம்ப சிம்பிள் தான். என்ன பண்ணலான்னா இந்த இதில் வாங்க, இதில் லாகுக்கு வாங்க, வந்துட்டு உங்களோட அந்த இமேஜ் சீக்வன்ஸ் எதில் இருக்கோ அந்த இதில் போங்க. ஓகே, எந்த ஃபோல்டரில் வந்து இமேஜ் சீக்வன்ஸ் இருக்கோ அது உள்ளே போவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் சீக்வன்ஸ் இதில் இருக்குது பாருங்கள். நிறைய இமேஜாக ஜேபக் இமேஜாக சேர்ந்து ஒரு வீடியோ மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து என்ன பண்ணலான்னா இப்போ நீங்கள் சாதாரணமாக எடுத்தீங்கன்னா ஒரு இமேஜ் மட்டும் தான் இந்த ஒரு ஃபோட்டோ மட்டும் தான் வரும். ஆனால் எனக்கு வந்து இது எல்லாமே சேர்ந்து ஒரு வீடியோ மாதிரி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 3 புள்ளி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு இதில் டிஸ்பிளே மோடில் இண்டிவிஜுவல்னு இருக்கும். இதை நீங்கள் சீக்வன்ஸும் செலக்ட் பண்ணிங்கன்னா போதும், அது வந்து ஒரு இமேஜ் ஒரு சீக்வன்ஸ் மாதிரி ஆயிரும். இது வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து 511 ஃப்ரேம் இருக்குது. ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேருந்து 511 ஃப்ரேம் ஒரு வீடியோ மாதிரி ப்ளே ஆகும். ஓகே, ஸோ இதுக்கு பேர் தான் வந்து இமேஜ் சீக்வன்ஸ் பேர். இந்த இமேஜ் சீக்வன்ஸ் வந்து நீங்கள் எப்படி டேரெக்டாக இப்போ இம்போர்ட் பண்ணி விட்டுலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் சீக்வன்ஸ் தான் வந்து வீடியோவாக அது இம்போர்ட் ஆகிடுச்சு. ஓகே, இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த இமேஜ் சீக்வன்ஸோட பேர் வந்து இப்போ நான் இது இண்டிவிஜுவலி வச்சுக்கிறேன். இப்போ இந்த பேர் வந்து ஒரே மாதிரி இருக்கணும், ஜஸ்ட் ஃப்ரேம் நேம் மட்டும் தான் சேஞ்ச் ஆகிருக்கணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் அது வந்து இமேஜ் சீக்வன்ஸாக இம்போர்ட் பண்ணுவே தவிர ஒவ்வொன்றும் வேறு பேரில் இருந்தால் அது சீக்வன்ஸாக இம்போர்ட் பண்ணாது. ஓகே, ஃபைன். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு செக்ஷன். ஃபஸ்ட்டு இது முடிஞ்சிச்சு. நம்ம ரெண்டாவது என்ன பண்ண போகிறோம்னா கிரியேட்டிங் எ பிளேன். அதாவது ஒரு பிளேன் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் காமிச்சிடுறேன். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் எப்படி பண்ணலாம்னா ஒரு நியூ கம்போசிஷன் கிரியேட் பண்ணுவோம். ஓகே, நியூ கம்போசிஷன் கிரியேட் பண்ணிட்டு ஃப்ரேம் ரேட் எவ்வளோ இருக்கணும் எல்லாம் இதில் வந்து செட் பண்ணிடலாம் நாம. ஓகே, ஜஸ்ட்டு சிம்பிள் காம்ப் அப்படின்னு கிரியேட் பண்ணுவோம். ஓகே கொடுத்தா ஒரு நியூ காம்போசிஷன் கிரியேட் ஆகிடும். ஸோ அதே மாதிரி இதுலேயும் வந்து ஒரு நியூ காம்போசிஷன் நம்ம கிரியேட் பண்ணலாம். எப்படி கிரியேட் பண்ணலாம்னா எடிட்டர் டைமில் எனக்கு வாங்க, வந்துட்டு நியூ ஃபியூஷன் கம்போசிஷன் கொடுங்க. இதில் ஃப்ரேம் ரேட் வந்து 25ன்னு கொடுத்துப்போம். 5 செகண்டுக்கு இருக்க மாதிரி காட்டுது. நம்ம வந்து ஒரு 10 செகண்டுக்கு வச்சுப்போம். ஓகே, இப்போ கிரியேட் கொடுத்தீங்கன்னா போதும், கிரியேட் ஆகிடும். அதை நீங்கள் டபுள் கிளிக் வந்து இதில் கிரியேட் ஆகிருக்குங்களா ஃபியூஷன் காம்போசிஷன், இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா நேரடியாக வந்து உங்களுக்கு அந்த இதுக்குள்ளேயே போயிடும். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து ஒரு கம்போசிஷன் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த கம்போசிஷனுக்குள்ளே தான் நம்ம நிறைய என்ன பண்ண போகிறோம்னா லேயர்ஸாக வச்சு நம்ம கம்போஸ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இதில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பிளேன் கிரியேட் பண்ணி தான் சொல்லியிருந்தோம்ல. ஸோ நியூ
இது வந்து ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில். ஸோ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் எப்படின்னா பிளேன் கிரியேட் பண்ணுறது, நியூ ரைட் கிளிக் பண்ணி நியூ கொடுங்க, கொடுத்துட்டு சாலிடு கொடுங்க. ஸோ சாலிடோட கலர் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் எனக்கு பிடிச்ச கிரிம்சன் கலரே வைக்கிறேன் இப்போ. ஓகே கொடுத்துட்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பிளேன் வந்து அதில் வச்சாச்சு கரெக்டாக. ஸோ இப்போ இதில் எப்படி வைக்கிறதுன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா பேக்ரவுண்ட்னு ஒன்று. ஸோ இதுதான் வந்து இதை நீங்கள் எப்படி எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு இதை நீங்கள் அவுட்புட் அப்படின்னா மீடியா அவுட்புட்டை கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு அது கருப்பாக தெரியும். அது என்னன்னா டிஃபால்ட்டாக கருப்பு கலரில் இருக்கும் பிளேன். நீங்கள் பிளேனோட கலரை சேஞ்ச் பண்ணோன்னா இந்த இதில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் கலரை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலர் மாதிரி நீங்கள் இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஃபைன். இப்படி தான் வந்து ஒரு லேயர் ஜஸ்ட் ஒரு கலர் பிளேன் வந்து வைக்கணும். ரெண்டாவது என்ன பண்ண போகிறோன்னா இதில் வந்து இப்போ ஒரு கலர் தான் வச்சுக்கலாம் கரெக்டாக. நீங்கள் என்ன பண்ணாலும் ஒரு கலர் தான் இதில் வரும் கரெக்டாக. ஆனால் நமக்கு வந்து இதில் வந்து கிரேடியன்ட் கலர் வேணும். அதாவது கிரேடியன்ட்னா ஒரு கலர் வந்து அப்படியே இன்னொரு கலருக்கு வந்து மாறுற மாதிரி கிரேடியண்ட்டாக வேணும் அப்படின்னு பண்ணாலும் என்ன பண்ணலாம்னா நாம் அதுக்கு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் ஃபஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் என்ன பண்ணலாம்னா ஓகே இதில் வந்து எஃபெக்ட்ஸ் இருக்குல்ல, அந்த எஃபெக்ட்ஸ் இருக்குல்ல, இதில் வந்து கிரேடியன்ட் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா போதும். இந்த 4 கலர் கிரேடியன்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் இது அப்படின்னா இந்த இது ஏதாவது ஒன்று இருக்கும். இதில் இந்த கிரேடியண்ட்டை எடுத்து அப்படியே இதில் போட்டு விட்டா வச்சுங்களேன் கிரேடியன்ட். இது வந்து 4 பாயிண்ட் கிரேடியன்ட். அதாவது 4 கலரை வந்து நம்ம இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் நம்ம 4ன்னு பார்க்குறத விட நம்ம 2 வச்சு பார்ப்போம். 2 கலர் இந்த இடத்துல இதை எடுத்து இந்த பிளேன் மேலே போடுவோம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா 2 கலர் வந்து இதில் இருக்குது. இதில் இந்த கேல்குலேஷனை தூக்கிடுவோம், இந்த எஃபெக்டை தூக்கிடுவோம். ஸோ 2 கலர் இருக்குது இதில். ஒரு கலர் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன வைக்கிறேன்னா ரெட்டு வைக்கிறேன். இன்னொரு கலர் பார்த்தீங்கன்னா ப்ளூக்கு பாரு நான் வந்து மஞ்சள் கலர் வைக்கிறேன். ஓகே, ஸோ இதில் வந்து இப்படி 2 கலர், அதாவது இது தான் கிரேடியன்ட். அதாவது ஒரு கலர் வந்து அப்படியே இன்னொரு கலரோட மெர்ஜ் ஆகி மாறுறது டிரான்சிஷன் ஆக தான் கிரேடியன்ட்டு. ஸோ இதில் இந்த ஸ்டார்ட்டு எண்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த இதோட அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த ரெட் கலர் எங்கே ஸ்டார்ட் ஆகணும், அதுக்கப்புறம் அந்த எல்லோ கலர் இருக்குல்ல இது எங்கே ஸ்டார்ட் ஆகணும், இதெல்லாம் வந்து அதில் இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து அதில் இருக்குது. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து கிரேடியன்ட் பேர். ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஃபியூஷனில் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபியூஷன் என்ன பண்ணான்னா ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் எந்த ஒரு எஃபெக்ட்லாம் போட தேவையில்லை. ஓகேங்களா, இந்த F2 ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரீநேம்னு ஆப்ஷன் இருக்காரு, போய் சாலிட்னு கொடுங்க போதும். ஓகே ஃபைன். இந்த இதில் சாலிடு கலர், இதில் வந்து டைப் சாலிடு கலர்னு இருக்கும் கரெக்டாக. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணாலும் ரைட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் கிரேடியன்ட்னு இருக்கும். ஓகே, இந்த கிரேடியன்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் அதில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு கலர் வந்துடும், பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கும். ஸோ கருப்பு வெள்ளை உனக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதில் இப்படி சூஸ் பண்ணிக்கலாம். இந்த இதில் நான் சிவப்பு, இந்த இதில் மஞ்சள் கலர் வைக்கிறேன். ஓகே, ஸோ அந்த கலரை வந்து நீங்கள் எப்படின்னா இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஒருவோட ரெட்டு உங்களுக்கு அந்த பக்கம் போனோன்னா ரெட் இந்த பக்கம் இருக்கட்டும், இது இந்த பக்கம் வைப்போம் இப்படி. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுதான் கிரேடியன்ட்டு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு கிரேடியன்ட் இந்த மாதிரி வேணால் 4 டைப் ஆஃப் கிரேடியன்ட் இருக்கும். ஸோ கொஞ்சம் டைப் ஆஃப் கிரேடியன்ட் இருக்கும். இதில் ரிஃப்ளெக்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ இது என்ன பண்ணணும்னா இந்த பக்கம் உள்ளது அப்படியே அந்த பக்கம் வரும், ரிஃப்ளெக்ட் ஆகும், அந்த மாதிரி ஒரு டைப்பு. அடுத்தது ஸ்கொயர் டைப்பு, சதுரமாக கிரேடியன்ட் ஆகும். இது வந்து கிராஸ் டைப்பு. ஓகே, கிராஸ் ஆகும். அதுக்கப்புறம் ரேடியல் டைப்பு, வட்டமாக வந்து கிரேடியன்ட் ஆகும், இந்த மாதிரி வட்டமாக கிரேடியன்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ஆங்கிள், ஸோ ஆங்கிள் கிரேடியன்ட் இது. ஓகே, ஸோ அதில் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் வந்து நீங்கள் ஒரு எஃபெக்டாக போடுறோம். பட் இதில் வந்து எஃபெக்டாக போட தேவையில்லை, அந்த பேராமீட்டர்லேயே அது இருக்கும். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஜஸ்ட்டு லீனியர் வச்சுக்கிறேன் இப்போ வரைக்கும். ஓகே, ஸோ இவ்வளோ தான் வந்து இதில் நான் சாலிடை வந்து கிரேடியன்ட் கலர் அப்ளை பண்ணுறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரீசைஸு. இப்போ உதாரணத்துக்கு இந்த இதோட டைம்லைன் பார்த்தீங்கன்னா எனக்கு 1080 பிக்சல். ஓகேங்களா, 1080 பிக்சல் இதில். ஓகே, இப்போ நான் இதை எடுத்து நான் இது ஒரு இதை போட்டு விட்றேன். ஓகே, இப்போ போட்டால் இந்த மீடியா வந்து போட்டால் இது வந்து ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மேட் எஃபெக்ட் மாதிரி ஜஸ்ட் யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஒரு வீடியோ தான் அது. ஓகே, இந்த இதை நான் எடுத்து போட்டேன். பட் இந்த இதோட ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 720 பிக்சல். இப்போ நான் அந்த பிளேனை வந்து நான் இதில் போட்டிருக்கோம்ல, ஸோ இது வந்து அவுட்புட். ஓகேங்களா, அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு 1920x1080 காட்டுது. ஆனால் அதே இது நான் இந்த லோ ரெசல்யூஷன் வீடியோ நான் போட்டால் எனக்கு இந்த ரெசல்யூஷன் வந்து மாறிடும். ஓகேங்களா, ஸோ அது வந்து அப்படி ஆகக்கூடாது.
நமக்கு வந்து கரெக்டாக அது அலைன் ஆகணும். ஸோ ஈவன் நான் வந்து இந்த ரெண்டையும் நான் மெர்ஜ் பண்ணுறேன். சாலிடை வந்து நான் பேக்ரவுண்டாகவும் இந்த இந்த மேட்டு இது பிளாக் அண்ட் ஒயிட் வீடியோ இருக்குல்ல, ஸோ அந்த பிளாக் அண்ட் ஒயிட் வீடியோவை நான் ஃபோர்க்ரவுண்டாகவும் போடுறேன். போட்டுட்டு நான் இதை வந்து இப்படி மேலே இப்படி போட்டால் வச்சிங்களேன், இங்கே பாருங்கள் இது சின்னதாக இருக்குது கரெக்டாக. இல்லை நான் வந்து இல்லைனா இதை நான் பேக்ரவுண்டாக போடுறேன். அதாவது இந்த பிளாக் அண்ட் ஒயிட் வீடியோ பேக்ரவுண்டாகவும், ஸோ இந்த மஞ்சள் தான் வந்து பேக்ரவுண்டு, இந்த பச்சை தான் வந்து ஃபோர்க்ரவுண்டு. இதை நான் ஃபோர்க்ரவுண்டாக போட்டால் எனக்கு அப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா 720 பிக்சல் தான் காட்டுது. அது என்ன ரீசன்னா, நீங்கள் எதை பேக்ரவுண்டாக போடுவீங்களோ ஃபஸ்ட்டு அந்த வீடியோவோட ரெசல்யூஷன் தான் வந்து உங்களுக்கு அவுட்புட்டாக காமிக்கும். சரிங்களா? பட் அப்படி வரக்கூடாது அது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை ரீசைஸ் பண்ணணும். இந்த ரீசைஸ் மெத்தடு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் எப்படின்னு நான் காட்டுறேன். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் வந்து ஜஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா, நம்ம இந்த வீடியோ நான் எடுத்து மேலே அப்படி போடுறேன். ஓகே, ஸோ இதை ரீசைஸ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல இப்படி ரீசைஸ் பண்ணணும். இதை பிடிச்சிட்டு இப்படி ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதுலேயும் வந்து அதே மாதிரி தான். ஆனால் இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். எப்படின்னா, இப்போ நான் இதை வந்து சாலிட் லேயரை பேக்ரவுண்டாக போட்டுடுறேன், அதில் போட்ட மாதிரியே. இதுக்கு மேலே வந்து நான் இதை ஃபோர்க்ரவுண்டாக போடுறேன், பிளாக் அண்ட் ஒயிட் வீடியோவை. இது சின்னதாக இருக்குது. நீங்கள் வந்து என்ன பண்ணாலும் இதை இப்படி ரீசைஸ் பண்ணிக்கலாம், இப்படி ரீசைஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு இப்படி ரீசைஸ் பண்ணால் எனக்கு கொஞ்சம் அக்யூரேட்டாக வரணும், இதுதான் ரீசைஸ் ஆக்சுவலாக, இது எனக்கு அக்யூரேட்டாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட வேண்டாம். அதுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னா, ரைட் கிளிக் பண்ணுங்கள், இல்லை அப்படி இல்லைன்னா இப்படி பண்ணுங்கள், ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார் கொடுங்க. கொடுத்துட்டு ரீசைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இதை தூக்கி இதில் போட்டு விட்டா வச்சிங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அலைன் ஆயிரும். அதுவே அலைன் ஆயிரும். அது என்னென்னா, இந்த ரீசைஸ் வந்து எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும்னா, உங்களோட ப்ராஜெக்டோட ரெசல்யூஷன் இருக்குல்ல, டைம்லைன் ரெசல்யூஷன், ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் ரீசைஸ் போட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து என்ன பண்ணிடும்னா, ப்ராஜெக்டோட டைம்லைனுக்கு ஏற்றாப்புல செட் பண்ணி உங்கள் வீடியோவை டக்குன்னு அது பெருசாக்கி விட்டும். ஸோ இதான் வந்து ரீசைஸ் இது. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இதெல்லாம் ரீசைஸ் பார்த்தாச்சு. அடுத்தது வந்து மேட் எஃபெக்ட். ஸோ மேட் எஃபெக்ட்னா என்னன்னா, நான் ஆல்ரெடி லூமா மேட் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம்ல, கிட்டத்தட்ட சேம் தான், அதோட பேசிக் வெர்ஷன் தான் இது. ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் இது எப்படி வரும்னா, இப்போ நான் அந்த எனக்கு வந்து என்ன ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் என்ன போடுறேன்னா, ஒரு சாலிட் லேயர் இருக்குது, அதுக்கு மேலே வந்து ஒரு இந்த மாதிரி இந்த ஒரு வீடியோ வச்சுருக்கேன். ஜஸ்ட் ஒரு பெயிண்ட் அடிக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் உள்ள ஒரு வீடியோ. சரிங்களா? இந்த வீடியோ நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து இப்போ எனக்கு மேட் எஃபெக்ட் போடணும்னா, இந்த சாலிடை செலக்ட் பண்ணிவிட்டு சைடில் இந்த ட்ராக் மேட்னு ஒன்று இருக்கும், இதில் செலக்ட் பண்ணி லூமா மேட்டு கொடுத்தா போதும். உங்களோட இந்த பிளாக் அண்ட் ஒயிட் வீடியோ இருக்குல்ல, அது வந்து பேக்ரவுண்டோட சாலிடோட மிக்ஸ் ஆகி மேட் மாதிரி ஒரு கிரியேட் பண்ணி இந்த மாதிரி அழகாக பெயிண்ட் அடிக்கிற மாதிரி எஃபெக்ட் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ இதே எஃபெக்ட் எப்படி நீங்கள் வந்து அந்த ஃபியூஷனில் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லித்தரேன். ஓகே, இப்போ நம்ம வந்து இதை என்ன பண்ணியிருக்கோன்னா, அதில் பண்ண மாதிரி தான் பண்ணியிருக்கோம். எப்படி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் வந்து ஒரு பிளேன் வச்சுருக்கோம், இந்த பிளேனுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் லேயரை போட்டு வச்சுருக்கோம். ஸோ அதே மாதிரி என்ன பண்ணேன்னா, பிளேன் வச்சுருக்கேன், பிளேனை பேக்ரவுண்டாகவும் உங்களோட பிளாக் அண்ட் ஒயிட் வீடியோ வந்து ஃபோர்க்ரவுண்டாகவும் நான் வச்சுருக்கேன். ஸோ அந்த பிளாக் அண்ட் ஒயிட் வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னா இங்கே இப்படி காட்டுறேன். இந்த சைடை இந்த ஓட்டையை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் உங்களுக்கு இதை மட்டும் இந்த பக்கத்தில் காமிக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளோட வீடியோ, ஆக்சுவல் வீடியோ. ஓகேங்களா? அந்த பிளாக் அண்ட் ஒயிட் வீடியோ. ஸோ இது வந்து இந்த அவுட்புட்டில் என்ன வருதோ அது காமிக்கும். ஸோ இப்போ இந்த பேக்ரவுண்டில் உள்ள அந்த சாலிட் லேயர் இருக்குல்ல, இந்த சாலிட் லேயரை வந்து இந்த பெயிண்ட்டுக்கு ஏற்றாப்புல எப்படி மாற்றணும் அப்படின்னா, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, லூமான்னு ஒன்று இருக்குது. எங்கே அந்த லூமா இங்கே இருக்குது. ஓகே, நம்ம இதிலே எடுத்துவோம். லூமா கீ அப்படின்னு இருக்கும். ஸோ லூமா கீ எடுத்தாச்சு. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணான்னா, இந்த இதை எடுத்து விட்டுட்டு இதை தூக்கி இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டை ரீசைஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த இதை தூக்கி நம்ம இதோட லூமா கீயோட பேக்ரவுண்டில் கொடுப்போம். கொடுத்துட்டு இதோட அவுட்புட்டை தூக்கி இதோட மாஸ்க், இந்த ப்ளூ கலர் இருக்குல்ல, இது வந்து மாஸ்க் போடக்கூடிய இது, அதில் கொடுக்கலாம். ஓகே, பட் இது வந்து ஆக்சுவலாக இதில் இப்போ ஒர்க் ஆகாது. இது என்ன ரீசன்னா, இது பேக்ரவுண்டில் ஏதாவது ஒன்று இருந்தால் தான் அது வந்து ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இதே கூட நம்ம பேக்ரவுண்டில் கொடுத்துருவோம். இப்போ இல்லைனா இதை தூக்கி ஃபோர்க்ரவுண்டில் கொடுத்துட்டு இதை தூக்கி பேக்ரவுண்டில் கொடுப்போம். இப்போ ஒர்க் ஆகுது பாருங்கள். ஓகே, இதில் கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் மாறுபட்டு பண்ணுறோம். எப்படின்னா, அதாவது இந்த இதை பொறுத்த வரைக்கும் லூமாக்கி வந்து ஏதாவது ஒரு இது பேக்ரவுண்டில் இருந்தால் தான் ஒர்க் ஆகும். இப்போ நான் சாலிடை வந்து ஃபோர்க்ரவுண்ட் போட்டுட்டேன், ஆனால் பேக்ரவுண்ட் வந்து
பிளாங்காக இருக்குது, எம்டியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் இங்கே எந்த ஒரு எஃபெக்ட் போட்டாலும் அது வந்து ஒர்க் அவுட்புட் கொடுக்காது. ஏன்னா ஒரு நோடு வந்து அங்கே சும்மா இருக்குது, அங்கே எதுவுமே கனெக்ட் ஆகலை. ஸோ அதனால் என்னென்னா அதில் ஏதாவது ஒன்று கனெக்ட் பண்ணணும். அட்லீஸ்ட் நீங்கள் என்னென்னா இது நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதே இந்த வீடியோ இருக்குல்ல, இதையே கூட வந்து பேக்ரவுண்டாக கொடுத்தாலும் உங்களுக்கு வரும். அப்படி இல்லை அப்படின்னா இல்லை இது வேறு ஏதாவது ஒரு பிளாங்கான ஒரு சாலிடு, இந்த இதில் வந்து இப்போ பிளாக் கலரில் இருக்குது இந்த சாலிடு, இதை நான் வந்து பிளாக் கலர் அதாவது டிரான்ஸ்பரண்ட் ஆக்கணும்னா இந்த ஆல்ஃபாவை ரிமூவ் பண்ணால் போதும், டிரான்ஸ்பரண்ட் ஆயிரும். இதை தூக்கி நான் பேக்ரவுண்டில் கொடுத்தாலும் எனக்கு இந்த மாதிரி வரும். பின்னாடி உள்ள அந்த கருப்பு கலர் போயிடும். இல்லை எனக்கு பின்னாடி வேறு ஏதாவது கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல வேறு ஏதாவது கலர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கலர் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை எனக்கு கருப்பு கலர் வேணால் கருப்பு கலரும் நீங்கள் போட்டுக்கலாம், அது உங்களோட விருப்பம். சரிங்களா? ஃபைன். இப்போ வந்து நம்ம இதில் எப்படி நம்ம லூமாக்கி வச்சு பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதை நான் இப்படி வச்சிடுறேன். ஸோ நம்ம என்ன பண்ணிடுறோம்னா ஒரு சாலிடு வச்சுருக்கோம், அது இன்னொரு பேக்ரவுண்டில் இன்னொரு சாலிடு போட்டிருக்கோம். உங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் வீடியோ இருக்குல்ல, இதை வந்து ரீசைஸ் பண்ணி லூமாக்கி மூலமாட்டு பின்னாடி உள்ள அந்த சாலிடோட கலருக்கு ஏற்றாப்ப நம்ம வந்து அதை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து இவ்வளோ நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம இதில் டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இது ஆஸ் யூஸ்வல் எப்படி நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் எப்படி பண்ணணும் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ இதுக்கு மேலே வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா வச்சுக்கலாம். இதில் வந்து இந்த ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் டெக்ஸ்ட் இங்கே இருக்குது, இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இப்படி கொடுத்துட்டு நம்ம ஏதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். LMWS அப்படின்னு உங்களுக்கு என்ன மாதிரி ஃபாண்ட்டு தேவையோ நீங்கள் அந்த ஃபாண்ட்டை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபியூஷனில் எப்படி வரும்னா இந்த டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை எடுத்து இப்படி கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் தேவையோ அதை போட்டுக்கோங்க. இப்போ வந்து இதை இந்த லேயருக்கு மேலே வைக்கணும், இந்த கலருக்கு மேலே வைக்கணும், அப்படி தானே? ஸோ அதுக்கு ஒரு மெர்ஜின் ஒன்று போடுவோம். போட்டுட்டு இது வரைக்கும் வந்து அவுட்புட்டை பேக்ரவுண்டாகவும் உங்களோட டெக்ஸ்ட்டை வந்து ஃபோர்கிரவுண்டாகவும் போட்டுட்டு இதை மெயின் அவுட்புட் கனெக்ட் பண்ணிட்டா போதும், உங்களுக்கு இந்த மாதிரி டெக்ஸ்ட்டு வந்துடும். ஓகேங்களா? ஃபைன். இப்போ இதை நம்ம மூவ் பண்ணி எங்கனாலும் மூவ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி. ஓகே, இப்போ ஃபாண்ட் சைஸை நம்ம பெருசாகிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஃபாண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, கலரை வந்து நம்ம இதில் மாற்றி வச்சுக்கலாம். கலரை வந்து இப்படி மாற்றி வச்சுப்போம். ஓகே, அடுத்தது இதில் போல்டு அது இட்டாலிக் இருந்தால் சேஞ்ச் பண்ணலாம். பட் இந்த கரண்ட் இதில் வந்து இட்டாலிக்லாம் இல்லை, ஒரே ஒரு இது மட்டும் தான் இருக்குது. இதில் ரொட்டேஷன் ஆர்டர் வந்து 3Dலேயும் நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஓகே, நம்ம இதில் நாய்ஸ் டெக்ஸ்சர் வந்து எப்படி ஆட் பண்ண போகிறோம் பார்க்கலாம். ஸோ நாய்ஸ்னால் என்னென்னா அதில் வந்து ஃப்ராக்டல் நாய்ஸ்னு வரும். ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் கிட் ஃபிலிமில் வந்து ஃப்ராக்டல் நாய்ஸ்னு வரும். உங்களுக்கு நான் அதில் காமிக்கிறேன். ஸோ இந்த இதை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு புது கம்போசிஷன் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். நியூ கம்போசிஷன் ஃப்ராக்டல் நாய்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். இதில் வந்து ஒரு சாலிடு ஒன்று கொடுப்போம். சாலிடு ஒன்று ஜஸ்ட்டு பிளாக் கலரோ ஏதோ ஒன்று, ஒயிட் சாலிடோ பிளாக் சாலிடோ ஏதோ ஒன்று ஒரு கலர் கொடுத்துட்டு இப்போ இதில் இந்த எஃபெக்ட் அண்ட் ப்ரீசெட்டில் வந்துட்டு ஃப்ராக்டல் நாய்ஸ்னு இருக்கும், இதை எடுத்து இதில் கொடுப்போம். ஸோ இதில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ராக்டல் நாய்ஸ் வரும். இதில் நீங்கள் பேசிக்காக உள்ள அந்த இதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், நாய்ஸ் டைப்பை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது இதோட பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆக்சுவலாக பேசிக்கான நாய்ஸ் எஃபெக்ட் ஆட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இதில் உள்ள நாய்ஸ் எஃபெக்ட். ஸோ இதே நாய்ஸ் எஃபெக்ட் வந்து அதையும் நம்ம பண்ண முடியும். ஓகே, அது எப்படி நான் சொல்கிறேன். இப்போ அதில் பார்த்து அதே இதை ஃபியூஷனில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு நியூ கம்போசிஷன் க்ரியேட் பண்ணிடுவோம். நியூ ஃபியூஷன் கம்போசிஷன் ஃப்ராக்டல் நாய்ஸ் அப்படின்னு க்ரியேட் பண்ணுவோம். டபுள் கிளிக் பண்ணுவோம். ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நாய்ஸ், ஃபாஸ்ட் நாய்ஸ். இதை எடுத்து இதில் போடுங்க. போட்டு இதை அவுட்புட்டில் கொடுத்தா போதும், உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஒரு நாய்ஸ் வந்துடும். ஓகே, ஸோ இதில் நாய்ஸோட எஃபெக்ட் இதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இந்த நாய்ஸ் கலர் இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணிட்டு இந்த கலர் வாங்க. இதில் வந்துட்டு டிஃபால்ட்டாக வந்து பிளாக் அண்ட் ஒயிட் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் பிளாக்கு பதில் அது ஆல்ஃபா இருக்கும். ஸோ எனக்கு இந்த ஆல்ஃபா வேணாம், பேக்ரவுண்டில் பிளாக்காகவே வேணும் அப்படின்னா இந்த ஆல்ஃபாவை இன்க்ரீஸ் பண்ணி விட்டால் போதும், பிளாக்காகவே ஆகிரும். ஸோ இதில் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம், XY மூவ் பண்ணிக்கலாம், அப்புறம் பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சைஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இப்போ சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணால் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ரெண்டுலேயுமே சேர்ந்து அட்ஜஸ்ட் ஆகுது. எனக்கு வந்து XY தனித்தனியாக அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த லாக் XY டெலீட் இது பண்ணிவிட்டு இப்படி பண்ணுங்கள். XY ஒய்யை வந்து நம்ம தனித்தனியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைன். இப்போ இது வந்து ஆங்கிள் ரொட்டேட் பண்ணிக்கலாம்.
அப்புறம் சீத் அப்படிங்கிறது வந்து அதோட நாய்ஸோட இதை வந்து சேஞ்ச் பண்ணும். அது உதாரணத்துக்கு நம்ம இங்கே வச்சுட்டு இதை ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணுறேன், இங்கே வச்சுட்டு ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணுறேன், இதை மாற்றி விட்டுட்டு ஒரு கீ ஃப்ரேம் செட் பண்ணுறேன். இப்போ நான் அதை ப்ளே பண்ணால் வச்சிங்களேன் அந்த நாய்ஸ் வந்து அனிமேட் ஆகும். ஸோ இதான் வந்து இந்த சீத் அப்படிங்கிறது வந்து சீத்துக்கு இங்கிலீஷ் அர்த்தம்லாம் கேட்டாதீங்க, எனக்கு நிஜமாக தெரியாது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் வந்து நாய்ஸ் போடுறது. இந்த நாய்ஸோட கலரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம்ல இதில். ஸோ அது வந்து எங்கே அதை ஃப்ராக்டல் நாய்ஸ் டபுள் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதை இப்படி பண்ணிக்கலாம். இதில் வந்து நாய்ஸோட கலரை இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இவ்வளோ தான் வந்து இதுலேயும் வந்து கிரேடியன்ட் இருக்குது. ஆக்சுவலாக இதே வந்து நம்ம என்ன பண்ணோன்னா கிரேடியன்ட் நாய்ஸ் மாதிரி பண்ணலாம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரேடியன்ட் நாய்ஸ் மாதிரி நம்ம பண்ண முடியும். உங்களுக்கு என்ன மாதிரி எப்படிலாம் இதுலேயும் வந்து அதே மாதிரி ரேடியல் நாய்ஸ் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அதுபடி நீங்கள் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம். இது வந்து ஜஸ்ட் நம்ம பேசிக் தானே பார்க்குறோம், அதில் என்னெல்லாம் பண்ண முடியுமோ இதுலேயும் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால தான் பார்க்குறோம். ஓகேங்களா? குட். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மாஸ்கிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் வந்து மாஸ்கிங் எப்படி வரும் அப்படின்னா, இப்போ இந்த சால்ட்லேயே நான் இது போட்டு வச்சுருந்தோம்ல, இதுலேயே நான் மாஸ்க் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே இருக்குது பாருங்கள் மாஸ்க்கு. இதில் ரவுண்ட் ஷேப் மாஸ்க்கு, எலிப்ஸ் மாஸ்க் எல்லாம் இருக்குது. இதில் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பு, அதுக்கப்புறம் இதில் எலிப்ஸ் ஷேப்பு இப்படி இருக்குது. கரெக்டாக இதில் இப்படி இருக்குது. அதே மாதிரி ஃப்ரீ டூல் அப்படின்னா இப்படி இருக்குது. ஓகே, ஸோ இதே மாதிரி மாஸ்க் வந்து அதில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபியூஷனுக்கு வருவோம். ஸோ இதுக்கே நம்ம வந்து மாஸ்க் போடுவோம். ஆக்சுவலாக இதில் வந்து நான் 3 மாஸ்க் போட்டிருக்கேன். கரெக்டாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்க் 1, மாஸ்க் 2, மாஸ்க் 3 மாஸ்க் போட்டிருக்கேன். ஸோ இதுலேயே வந்து மாஸ்க் எப்படி போடலான்னா, ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிள் மாஸ்க்னா இதை எடுப்போம். இதை எடுத்து இதில் எப்படி கிளிக் பண்ணி இந்த மாஸ்க் இருக்குது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர், அதுதான் மாஸ்க், அதில் கொடுப்போம். ஸோ அந்த மாஸ்க்கை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு என்ன வேணும், எலிப்ஸ் மாஸ்க் எடுத்து இப்படி போடுவோம். ஸோ ஒரு மாஸ்க் போட்டாச்சு, இன்னொரு மாஸ்க் போடுறதுக்கு அதுக்கு மேலேயே போடுறதுக்கு இந்த இருக்குல்ல இதுக்கு மேலேயே நம்ம இப்படி வைப்போம். ஸோ இது எலிப்ஸ் மாஸ்க்கு. ஸோ சைஸ் அப்படி குறைச்சிக்கலாம், அப்படி மூவ் பண்ணி வச்சுக்கலாம், அப்படி ஒன்று. அப்புறம் ஃப்ரீ ட்ரா மாஸ்க் அப்படின்னா பாலிகன் மாஸ்க் அதுக்கு பேர். ஸோ அதையும் இதுக்கு மேலேயே போட்டுட்டு அவ்வளோதான். ஸோ ஒவ்வொரு இதுக்கும் மேலே வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு தனித்தனியாக போடணும்ல, லேயராக போடணும்ல. இதில் வந்து ஒன்றுக்கு அடுத்து ஒன்றா நம்ம கோர்த்து விடணும் நோடில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்கிங் பண்ணியாச்சு. அடுத்து மாஸ்கிங் கண்ட்ரோல்ஸ்னால் என்னென்னா, ஆஃப்டர்ஸ் வருவோம். இப்போ அந்த மாஸ்கிங்கை வந்து நம்ம எப்படி வந்து மூவ் பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் இருக்கலாம். ஸோ இதில் வந்து என்னென்னா, ஃபஸ்ட் இந்த ரெக்டாங்கிள் மாஸ்க் எடுக்கிறேன். இந்த ரெக்டாங்கிள் மாஸ்க் வந்து நம்ம ஃபெதர் பண்ணிக்கலாம், சாஃப்ட் எட்ஜை வந்து சாஃப்ட் ஆகுறது அந்த மாதிரி. ஸோ அதுக்கு நாம் இந்த மாஸ்கோட ஃபெதர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எப்படி இப்போ பார்த்தீங்கன்னா மாஸ்கோட ஃபெதர் அட்ஜஸ்ட் ஆகிட்டு இதில் வந்து ஷார்ப்பாக இருக்குல்ல, இந்த இதெல்லாம் வந்து ஷார்ப்பாக இருக்குது. ஸோ அந்த ஷார்ப்பாக இருக்கிறத வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதான் வந்து மாஸ்கோட ஃபெதர் கண்ட்ரோலு. அப்புறம் மாஸ்க் எக்ஸ்பான்ஷனுக்குனா என்னென்னா, அதை விரிவுபடுத்தும். அந்த மாஸ்கோட வந்து இப்படி கொஞ்சமாக விரிவுபடுத்தும். ஸோ அந்த மாதிரி இல்லை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் இப்படி. ஓகே, மாஸ்கோட ஒப்பாசிட்டினா அந்த மாஸ்க் பண்ணியிருக்க இடத்த மட்டும் ஒப்பாசிட்டி வந்து கம்மி பண்ணும். ஓகே, ஸோ இதே மாதிரி கண்ட்ரோலாக அதுலேயும் இருக்குது. அதில் எப்படி பண்ணான்னு பார்ப்போம். ஸோ இப்போ இந்த ரெக்டாங்கிள் மாஸ்க்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இது வந்து சாஃப்ட் எட்ஜ். ஃபஸ்ட் நம்ம என்ன சொன்னேன், நான் வந்து எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன், அப்படி தானே. ஸோ இது வந்து சாஃப்ட் எட்ஜ். ஸோ என்ன பண்ணணும்னா அந்த மாஸ்கோட எட்ஜை வந்து சாஃப்டாக ஆக்கி விடும். ஓகே, அடுத்து வந்து பார்டர் விட்த்து தான் வந்து எக்ஸ்பேன்ஷன், நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணி விடும், சுருக்கி விடும் அந்த மாதிரி. ஓகே, ஸோ இந்த பெயிண்ட் மோடுன்னு ஒன்று இருக்குது. இது என்னன்னு நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். ஓகேங்களா, ஏன்னா அடுத்த சப்ஜெக்ட் அதுதான் வருது. அதுக்கப்புறம் இந்த இன்வெர்ட்னு ஒன்று இருக்குது. இன்வெர்ட்னா என்னென்னா, இதை கிளிக் பண்ணால் அது தவிர மிச்சம் எல்லாத்தையும் மாஸ்காக பண்ணும். அந்த எந்த இடத்த மாஸ்க் பண்ணியிருக்கீங்களோ அதை தவிர மிச்சம் எல்லா இடத்தையும் மாஸ்க் பண்ணும். ஸோ அதுதான் இன்வெர்ட்டு. அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மாஸ்க்கை மூவ் பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கண்ட்ரோல் வந்து இப்படி இருக்குது. ஸோ நீங்கள் இதை இங்கேயும் பண்ணிக்கலாம், அப்படின்னா இதுலேயும் இப்படி மூவ் பண்ணிக்கலாம். இந்த வித்து ஹைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்படி. அதுவும் நீங்கள் இந்த கண்ட்ரோல்லையும் பண்ணிக்கலாம், அப்படின்னா இதுலேயும் கூட செஞ்சுக்கலாம் இப்படி. ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த எலிப்ஸ் மாஸ்க்கையும் வந்து நம்ம சேம் திங் இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அப்புறம் கீழே அப்படி பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து ஒப்பாசிட்டி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்ல. இதுதான் இந்த ஒப்பாசிட்டியை கண்ட்ரோல் பண்ண அந்த லெவல். ஸோ அதில் வந்து மாஸ்க் பண்ண இடத்த வந்து எனக்கு மாஸ்க்கு கம்மியாக தெரியணும்,
விசிபிலிட்டி கம்மியாகணும் அப்படின்னா இந்த லெவலை நீங்கள் வந்து 0 வச்சிங்கன்னா ஒன்றுமே தெரியாது, அதிகப்படுத்தினீங்கன்னா அதுக்கு ஏற்றாப்புல தெரியும். ஸோ இதான் வந்து அந்த ஒப்பாசிட்டியை அட்ஜஸ்ட் பண்ணுறது. ஓகே, இவ்வளோ தான் வந்து மாஸ்கோட கண்ட்ரோலில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாஸ்கோட பிளெண்ட் மோடு. மாஸ்கோட பிளெண்ட் மோடு நான் எப்படி பண்ணுறது காட்டுறேன். ஸோ இப்போ இதில் வந்து இந்த மாஸ்க் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். நான் இதில் ஃபஸ்ட் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் காட்டுறேன், உங்களுக்கு அப்போ தான் புரியும். இதில் வந்து இந்த மாஸ்க்கை நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இதில் நான் வந்து இப்போ என்ன பண்ணேன்னா ஒரு எலிப்ஸ் மாஸ்க் போடுறேன். ஓகே, ஒரு எலிப்ஸ் மாஸ்க்கு போட்டாச்சு. ஓகே, எலிப்ஸ் மாஸ்க்கை போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதில் என்ன பண்ணலாம்னா நம்ம இன்னொரு எலிப்ஸ் மாஸ்க்கும் நம்ம போடுவோம். ஓகே, ஸோ இப்போ 2 எலிப்ஸ் மாஸ்க்கும் இந்த ஆட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் இருக்குது கரெக்டாக. ஸோ இப்போ இதில் நான் வந்து சப்ட்ராக்ட்னு கொடுத்தா வச்சிங்களேன், இந்த 2வது மாஸ்க்கை சப்ட்ராக்ட் பண்ணால் இந்த 2வது மாஸ்க் போட்ட இடம் வந்து போயிடும். இந்த ஃபர்ஸ்ட் மாஸ்கில் உள்ள இடத்துல எங்கள் மெர்ஜா இந்த இடத்துல மட்டும்தான் வரும். ஓகேங்களா, ஸோ இதான் வந்து மாஸ்க்கை வந்து நம்ம அந்த அந்த பகுதியை மட்டும் சப்ட்ராக்ட் பண்ணி விட்டுட்டோம். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒன்று ஒன்றாட்டு. ஓகே, இது வந்து சப்ட்ராக்ட். அதே மாதிரி இங்கே இன்னொரு ஸ்கொயர் மாஸ்க் ஒன்று போடுறேன். ஓகே, இந்த மாஸ்க்கை வந்து என்ன பண்ணுறேன்னா இன்டர்செக்ட் கொடுக்குறேன். ஸோ இது என்ன பண்ணணும்னா இன்டர்செக்ட்னா இந்த ஸ்கொயரும் இந்த முதல்ல உள்ள இந்த மாஸ்க்கும் எந்த இடத்துல இன்டர்செக்ட் அது ரெண்டும் ஒன்று சேர்ந்துருக்கும் அந்த இடம் மட்டும் இருக்கும். ஸோ இதுக்கு தான் வந்து நீங்கள் வென் டயக்ராம் 7th 8th படித்த மேக்ஸில் படித்த வென் டயக்ராம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப புரியும். ஓகேங்களா, ஏன்னா அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று. ஏன்னா மேக்ஸில் அதிகமாக மார்க் எடுக்குது அது ஒன்று மட்டும்தான். ஓகே, மற்ற மேக்ஸில் உள்ள எதுவுமே எனக்கு வராது, ஒரு இளவும் வராது. எனக்கு மேக்ஸ் வராது. ஈவன் பெருக்கல் கூட்டல் கூட எனக்கு ரொம்ப திக்குமே திணறுவேன். ஆனால் அது வென் டயக்ராம் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா எனக்கு மேக்ஸ் வந்தது. ஸோ அன்னைக்கு அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு தெரியாமல் படித்தேன், ஆனால் இன்னைக்கு அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எதுனா இந்த மாதிரி விஷயங்களுக்கு. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகிருக்கோ அதை மட்டும் அது கொடுக்கும். இப்போ இங்கே ஒரு ஸ்கொயர் மாஸ்க் வரைகிறேன், இதில் வந்து வேறு ஆப்ஷன் கொடுப்போம். டிஃப்ரென்ஸ் வந்து இப்போ அது டிஃப்ரென்ஸ்னால் அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. ஸோ டிஃப்ரென்ஸ் பண்ணுறதுக்கு ஸோ அந்த மாஸ்க்கை நான் டிசேபிள் பண்ணி விட்ருவோம். இப்போ இது டிஃப்ரென்ஸ் நான் உங்களுக்கு என்னன்னு காமிக்கிறேன். ஸோ டிஃப்ரென்ஸ்னால் என்னென்னா இந்த மாஸ்க் இருக்குல்ல, ஸோ இந்த மாஸ்க் வந்து அது மேலே படும்போது அந்த நடுவில் எந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆகுதோ அதை மட்டும் காட்டாது, அதை மட்டும் ரிமூவ் பண்ணிடும். அதுதான் டிஃப்ரென்ஸ்னு பேர். ஓகே, ஸோ இந்த கண்ட்ரோலில் அங்கே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இப்போ 2 மாஸ்க் இதில் வந்து என்ன பண்ணலான்னா இங்கே ஓகே ஃபஸ்ட்டு ஒரு மாஸ்க் போட்டேன், ஒரு எலிப்ஸ் மாஸ்க்கு போட்டு விட்டாச்சா. ரைட்டு, இந்த எலிப்ஸ் மாஸ்க்கு இங்கே வச்சுருவோம். அடுத்தது ஒரு ஸ்கொயர் மாஸ்க்கு, இதை எடுத்து இதில் போட்டுருவோம். ஓகே ஃபைன், இங்கே இப்படி வச்சுருவோம். ஓகே, இப்போ இதை நான் சப்ட்ராக்ட் பண்ணணும் நான் சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மாஸ்க்கை செலக்ட் பண்ணிவிட்டு சப்ட்ராக்ட் கொடுத்தா போதும். எனக்கு அந்த இதில் இருந்து, அதாவது இந்த ஸ்கொயரில் இருந்து அந்த சர்க்கிள் வந்து எனக்கு டெலீட் சப்ட்ராக்ட் ஆயிரும். ஓகேங்களா, ஆனால் எனக்கு வந்து இப்போ ஸ்கொயர்லேருந்து வட்டம் வந்து சப்ட்ராக்ட் ஆகிருக்கு, சதுரத்துலேருந்து வட்டம் சப்ட்ராக்ட் ஆகிருக்கு. ஆனால் எனக்கு வந்து வட்டத்துலேருந்து சதுரம் சப்ட்ராக்ட் ஆகணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், அப்படியே உல்ட்டா பண்ணுங்கள். இதை தூக்கி முதல்ல போடுங்க, இதை தூக்கி 2வது போடுங்க, ஆயிடுச்சா. இப்போ இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணான்னா சப்ட்ராக்ட் கொடுத்தா போதும், எனக்கு அதுலேருந்து இது சப்ட்ராக்ட் ஆயிரும். ஓகே, ஸோ இவ்வளோ தான் வந்து இதோட இது ஈஸியாக நம்ம வந்து சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிளெண்ட் மோடு பார்க்க போகிறோம். ஸோ பிளெண்ட் மோடுனா என்னென்னா உங்களுக்கு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் சொன்னால் அது புரியும்னு நினைக்கிறேன். இந்த இது நம்ம தூக்கிடுவோம், இன்னொரு நியூ கம்போசிஷன் எடுப்போம், பிளெண்ட் மோடு. ஓகே ஃபைன், இப்போ நம்ம பிளெண்ட் மோடுக்கு என்ன பண்ணலாம்னா முதல்ல ஒரு சாலிட் லேயர் எடுப்போம். ஆஸ் யூஸ்வல் இதுக்கு வந்து நான் கிரேடியன்ட் போடுறேன். வழக்கமாக நான் போடுற கிரேடியன்ட் தான். ஓகே, இவன் வந்து கிரேடியன்ட் வந்து ஒரு ப்ரீசெட் மாதிரி வச்சுருக்கான். அதனால் வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம போடும்போதே வந்து இன்னொரு இது மாதிரி வந்துடுது. ஓகே, நான் எனக்கு பிடிச்ச 2 கலரை வச்சிட்றேன். ஃபைன், இப்போ வந்து நம்ம கிரேடியன்ட் வச்சாச்சு. இது மேலே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இன்னொரு வீடியோவை வைக்கிறேன். இந்த வைப் இந்த டிரான்சிஷன் மேட் வீடியோ இருக்குல்ல, இந்த வீடியோவை நான் வைக்கிறேன், ரீசைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே,
இப்போ நான் என்ன பண்ணேன்னா இதில் வந்து பிளெண்ட் மோடு இங்கே இருக்கும். ஸோ உங்கள் நார்மல் ஆடு இப்படி நிறைய இருக்கும் பிளெண்ட் மோடு கரெக்டாக. இது வந்து ஆட் பிளெண்ட் மோடு, அதுக்கப்புறம் லைட் அண்ட் பிளெண்ட் மோடு, இது வந்து ஸ்க்ரீன் பிளெண்ட் மோடு. பிளெண்ட் மோட்னா ஒன்றும் இல்லை, ஒரு இதையும் இன்னொரு மேலே வைக்கிற இன்னொரு லேயரையும் வந்து அதோட பிளாக் அண்ட் ஒயிட் லேயருக்கு ஏற்றாப்புல வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் அது வந்து பிளெண்ட் பண்ணும். ஓகே, ஸோ அதுதான் வந்து பிளெண்ட் மோட்னு பேர். ஸோ அதுதான் இந்த சைடில் இருக்கும். இங்கே நிறைய பிளெண்ட் மோடு இருக்குது. மெயினாக அந்த ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுவோம். ஸ்க்ரீன் என்ன பண்ணுவோம்னா மேலே உள்ள லேயரில் ஒயிட்டை மட்டும் வச்சுக்கும், கருப்பாக இருக்கிறத வந்து ரிமூவ் பண்ணிடும். ஓகேங்களா, அந்த மாதிரி பண்ணோம். இப்படி ஏகப்பட்ட இது இருக்குது, ஏகப்பட்ட பிளெண்ட் மோட் இருக்குது. பட் நம்ம இப்போ அதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது, ஏன்னா நமக்கு வந்து சப்ஜெக்ட் இது கிடையாது. ஓகே, நான் ஒரு ஸ்க்ரீன் மட்டும் காமிச்சிருக்கேன். இப்போ இதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னா சிமிலர்லி அங்கே பண்ண அதே இதை பண்ணுவோம். ஒரு பிளேன் வைக்கிறேன், அந்த பிளேனுக்கு வந்து நான் கிரேடியன்ட் கலர் கொடுக்குறேன். ஓகே, ஸோ 2 கலர் நான் கொடுத்துருக்கேன். இப்போ இதுக்கு மேலே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட அந்த வீடியோ இருக்குல்ல, இந்த வீடியோவை நான் வைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த பிளாக் அண்ட் ஒயிட் வீடியோ. ஓகே, ஸோ இப்போ நான் அந்த ரெண்டையும் வந்து மெர்ஜ் பண்ணுறேன். ஸோ பேக்ரவுண்ட் அதாவது இந்த பிளேனை பேக்ரவுண்டாகவும் இதை ஃபோர்க்ரவுண்டாகவும் கொடுத்து இதை நான் அவுட்புட்டுக்கு கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஆஸ் யூஸ்வல் இதோட சைஸை நம்ம வந்து ரீசைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரீசைஸ் அப்படிங்க. ஸோ இந்த நோடு வந்து நீங்கள் கனெக்ட் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னா எதுக்கு அப்புறம் நீங்கள் அந்த நோடு போடணுமோ அந்த இதை செலக்ட் பண்ணிக்கங்க. அந்த நோடை செலக்ட் பண்ணிவிட்டு ரீசைஸ் கொடுத்து ஆட் கொடுத்தீங்கன்னா போதும், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துடும். ஓகே, ஸோ இப்போ பிளெண்ட் மோடு பண்ணணும். ஸோ பிளெண்ட் எங்கே பண்ணலான்னா இங்கே பண்ண முடியாது, இங்கே பண்ண முடியாது. ஆனால் இந்த மெர்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இங்கே நான் அப்ளை மோடுக்கு பார்த்தீங்களா, இதில் வாங்க, இதில் கொடுத்தீங்கன்னா இதுதான் ஆக்சுவலாக பிளெண்ட் மோடு. ஓகேங்களா, இதோட பிளெண்ட் மோடு வந்து இதுதான். இதில் நீங்கள் என்ன இது கொடுத்தாலும் வந்து என்ன ஆகுனா பிளெண்ட் மோடு வந்துடும். இதில் கலர் டாட்ஸு, ஆடு, லீனியர் பேனு எல்லாம் இதில் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இதோட பிளெண்ட் மோடு. ஓகே, ஸோ இன்னொன்று என்னென்னா இதில் வந்து நீங்கள் இந்த இதுக்கு மேலே அதை வச்சுருக்கீங்களா, இதோட ஒப்பாசிட்டியை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ இதோட ஒப்பாசிட்டி எங்கே இருக்குது, ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்துட்டு இந்த ஒப்பாசிட்டியை வந்து நீங்கள் 50% வச்சிங்கன்னா இந்த இது வந்து 50% மட்டும் தான் தெரியும். கரெக்டாக 0 தெரிஞ்சு வச்சிங்கன்னா ஒன்றுமே தெரியாது. 100% 0 to 100% வச்சுக்கலாம். ஸோ இதே இது இங்கே எப்படி வரும்னா இந்த பிளெண்டுன்னு இருக்கும். இந்த மெர்ஜை செலக்ட் பண்ணுங்கள், இந்த பிளெண்டுன்னு இருக்கும். இதில் 0 வச்சிங்கன்னா ஒப்பாசிட்டி 0, 1 வச்சிங்கன்னா ஒப்பாசிட்டி 100%, 0.5 வச்சிங்கன்னா 50%. ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து பிளெண்ட் மோடை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. ஓகே, அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா செட்டிங் அப் கீ ஃப்ரேம். ஸோ கீ ஃப்ரேம் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் இன்னொன்று இந்த டெக்ஸ்ட் இருக்குல்ல, இதை நான் கீ ஃப்ரேம் செட் பண்ணுறேன். இந்த டெக்ஸ்ட்டை வந்து இங்கே வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரேம் இருக்குல்ல, இந்த ஃப்ரேமில் இங்கே இதை வச்சுக்கிட்டு இதோட பொசிஷனை இது மெனுவை ஓப்பன் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபார்மில் பொசிஷன் இருக்கும், இதை இங்கே கிளிக் பண்ணுறேன். அடுத்தது வந்து இங்கே இப்படி கொண்டு வந்துட்டு இதை இப்படி மூவ் பண்ணுறேன். ஓகே, இப்போ எனக்கு 2 கீ ஃப்ரேம் செட் ஆகிடுச்சு. இப்போ நான் அதை ப்ளே பண்ணால் வச்சிங்களேன், ஸோ இப்படி எனக்கு மூவ் ஆகும். கரெக்டாக இந்த கீ ஃப்ரேம் வந்து இப்படி மூவ் ஆகும். ஓகே, ஸோ இதே மாதிரி கீ ஃப்ரேம் வந்து அங்கே எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு உள்ள அந்த ஃபியூஷன் கம்போஷனே ஓப்பன் பண்ணுவோம். டெக்ஸ்ட் வச்சுருக்கோம்ல இதில். ஓகே, ஸோ இப்போ இந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் வந்து அனிமேட் பண்ணணும், கரெக்டாக சைட்லேருந்து வர மாதிரி பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபார்மில் ஒரு நோடு இருக்கும், அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் நோடு வந்துடுச்சு. ஸோ எக்ஸ் ஒய்யை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். கரெக்டாக. ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து இந்த இடத்துல 50வது ஃப்ரேமில் வரும்போது இதை தள்ளி வச்சிடறேன். இப்படி வச்சுட்டு இந்த இடத்துல கீ ஃப்ரேம் செட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு ஒரு 75வது ஃப்ரேம் வரும்போது இங்கே இப்படி கொண்டு வைக்கிறேன். ஓகே, இப்படி கொண்டு வைக்கிறேன். கீ ஃப்ரேம் அதுக்கும் ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை ப்ளே பண்ணால் வச்சிங்களேன் வருது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து இப்போ பொசிஷனை மட்டும் நான் கீ ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். கரெக்டாக. ஸோ நான் ரொட்டேஷனையும் கீ ஃப்ரேம் பண்ணணும். இதுக்கு ரொட்டேஷனையும் கீ ஃப்ரேம் பண்ணணும்னா ஆங்கிள் இருக்குல்ல, இதில் இப்படி கீ ஃப்ரேம் செட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் 75வது ஃப்ரேம் வரும்போது இதில் வந்து 316 வைப்போம். இப்போ ரொட்டேட் ஆகி வருது பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து இதில் ரொட்டேஷனையும் நம்ம வந்து கீ ஃப்ரேம் செட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த கீ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எப்படி வருதுன்னா நார்மலாக ஸ்டார்ட் ஆகி நார்மலாக வருது. கரெக்டாக. ஸோ அதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். இந்த ஸ்ப்ளைன் ஒன்று இருக்கும். ஓகே, இந்த ஸ்ப்ளைன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு
உங்களோட இது என்னது ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆல்ரெடி அதில் காட்டுது. இதில் வந்து என்ன காட்டணும் உங்களுக்கு எதெல்லாம் கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கிங்களோ அதெல்லாம் காட்டும். ஸோ இதில் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மில் சென்டர் பார்த்து இதெல்லாம் கிளிக் பண்ணி வச்சுப்போம். ஓகே, இதை நம்ம வந்து கண்ட்ரோல் ப்ளஸ் பண்ணி கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டு இது ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும். ஓகே, இதில் இந்த ஆங்கிளை நம்ம இப்போ டிசேபிள் பண்ணி வச்சுப்போம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா முதல்ல இந்த இதை பார்ப்போம். அதாவது லொக்கேஷன் இருக்குல்ல அதை வந்து நம்ம கீ ஃப்ரேம் பண்ணியிருக்கோம்ல அதை பார்ப்போம். இதை வந்து கீ ஃப்ரேம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு எனக்கு ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகி ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்லோவாக முடிகிற மாதிரி பண்ணணும். அதுக்கு இந்த கீ ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கீ ஃப்ரேமை செலக்ட் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். இது ஆட்டோமேட்டிக்காக அந்த கீ ஃப்ரேம் வந்து பேசியர் கர்வாக மாறிடும். ஓகே, இதை இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். அதே மாதிரி இதை வந்து சின்னதாக இருக்கிறதுனால கண்ணு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஓகே, இப்போ நான் இதை இப்படி ப்ளே பண்ணால் வச்சுங்களேன் ஸ்லோவாக வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்லோவாக முடியும். நான் இதை மறுபடியும் ப்ளே பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக முடியுது அப்படியே. ஸோ அந்த இதில் வந்து கீ ஃப்ரேம் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதில். பட் நமக்கு இப்போ அது இவ்வளோ போதும் இந்த இதில். அடுத்தது மூவிங் அப் ஆங்கர் பாயிண்ட். ஆங்கர் பாயிண்ட்னா என்னென்னா ஃபஸ்ட்டு ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் காமிச்சிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணேன்னா ஒரு சாலிட் லேயர் ஒன்று வைக்கிறேன். இப்போ நான் இந்த இதை நான் ஸ்கேலை கம்மி பண்ணி வச்சுட்டு இப்போ நான் இதை நான் ரொட்டேட் பண்ணால் வச்சுக்கோங்களேன். இந்த இதை நான் ரொட்டேட் பண்ணுறேன். ஸோ இதோட சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல அதில் தான் ரொட்டேட் ஆகுது கரெக்டாக. ஸோ அதுதான் வந்து அதோட ஆங்கர் பாயிண்ட் பேர். ஓகே, ஸோ இது ஆங்கர் பாயிண்ட் வந்து நம்ம மாற்றிக்கலாம். இந்த ஆங்கர் பாயிண்ட் அட்ஜஸ்ட் பண்ணால் வச்சுங்களேன், இந்த ஆங்கர் பாயிண்ட் வந்து நான் இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்படி. ஸோ இப்போ நான் ரொட்டேட் பண்ணால் வச்சுங்களேன் அது இதோட சென்டர் பாயிண்ட் வந்து ரொட்டேட் ஆகாது, அதோட ஆங்கர் பாயிண்ட் வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ இதான் வந்து ஆங்கர் பாயிண்ட் பேர். அது எந்த இடத்துல சென்டர் பாயிண்ட் இப்போ இங்கே இருக்க சென்டர் பாயிண்ட்டை வச்சா இப்படி ரொட்டேட் ஆகும், இங்கே இருக்க அந்த சென்டர் பாயிண்ட் இங்கே மூவ் பண்ணால் இப்படி ரொட்டேட் ஆகும் கரெக்டாக. ஸோ அதுக்கு பேர் தான் ஆங்கர் பாயிண்ட் பேர். ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஃபியூஷனில் பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ இதோட சைஸை வந்து சின்னதாக்குவோம். ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுவோம். ஸோ சைஸை வந்து நம்ம சின்னதாக்கிக்கலாம். ஓகே, இப்போ நான் இதை வந்து நான் ரொட்டேட் பண்ணால் எனக்கு ஆங்கர் பாயிண்ட் எங்கே இருக்குது, ஆங்கர் பாயிண்ட் இங்கே சென்டரில் இருக்குது கரெக்டாக. இப்போ இந்த இதில் வந்து ஆங்கர் பாயிண்ட்டுக்கு பதிலாக என்னென்னா இதுக்கு வந்து ஆங்கர்னு வராது, அதுக்கு பதிலாக இது வரும் பைவோட்னு வரும். ஸோ அந்த பைவோட் பாயிண்ட். ஸோ பைவோட் பாயிண்ட்டை நீங்கள் என்ன பண்ணாலும் இப்படி பிடிச்சி மூவ் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக அது சென்டரில் தான் இருக்கும் இப்படி. ஓகே, இது கண்ணு பூசுது எனக்கு இந்த இது, அதனால் வந்து நான் கலரை குறைச்சதான் இதை. இப்போ பைவோட் பாயிண்ட் வந்து 0.50 சென்டரில் தான் இருக்குது கரெக்டாக. பைவோட் பாயிண்ட் அப்படி நம்ம இப்படி பிடிச்சி அட்ஜஸ்ட் பண்ணால் வச்சுங்களா அது மூவ் ஆகிடும் அந்த பக்கம். ஸோ இதை இப்படி மூவ் பண்ணி இங்கே வைக்கிறேன். ஸோ இப்போ நான் இதை ரொட்டேட் பண்ணால் இதை நான் 0.00 வச்சிடுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் இதை ரொட்டேட் பண்ணால் வச்சுக்கோங்களேன் அதோட ஆங்கர் பாயிண்ட் வந்து சென்டர்லேருந்து இந்த பக்கம் வந்துடுச்சு கரெக்டாக. ஓகே, இப்போ வந்து நான் இதை ரொட்டேட் பண்ணால் எனக்கு சென்டர் பாயிண்ட் அதோட ஆங்கர் பாயிண்ட் இங்கே வந்துடுச்சு. ஓகே, ஸோ இவ்வளோ தான் வந்து இதோட ஆங்கர் பாயிண்ட்டை மூவ் பண்ணுறது. ஓகே, சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. மோஷன் பிளரை பற்றி நம்ம இப்போ கொஞ்சம் பார்ப்போம். ஸோ மோஷன் பிளர் வந்து என்னென்னா ஒரு பொருள் வந்து மூவ் ஆகும்போது ஒரு பிளர் வரும் தெரியுமா, ஒரு மங்கலாட்டு. ஸோ ஃபேன்லாம் சுற்றும் போது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதான் மோஷன் பிளர். ஸோ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா மோஷன் பிளர் வந்து இந்த சைடில் இருக்கும், இங்கே எனேபிள் பண்ணி டிசேபிள் பண்ணுற மாதிரி. ஓகே, ஸோ இது ஒரு சின்ன ஒரு பால் அனிமேஷன் மாதிரி நான் செஞ்சுருக்கேன். இது சேவ் பண்ண கொஞ்சம் டைம் எடுத்துச்சு, ஆனால் அதை நான் ரெக்கார்டிங்கில் காமிக்கல. ஸோ அந்த பால் அனிமேஷன் வந்து நான் செஞ்சுருக்கேன்ல இதில். ஸோ இதில் வந்து என்னென்னா இந்த இதை எனேபிள் பண்ணி விட்டுட்டு இதான் மோஷன் பிளர். இதை டிசேபிள் பண்ணி விட்டுட்டு பண்ணால் அந்த மோஷன் பிளர் தெரியாது. எனேபிள் பண்ணிவிட்டு ரெண்டர் பண்ணும்போது தான் தெரியும். பட் என்னன்னா இப்பவுமே தெரியாது. அது என்ன ரீசன்னா அது ரெண்டர் பண்ணால் தான் தெரியும், இதில் வந்து தெரியாது. ஓகேங்களா, வியூ போர்ட்டில் தெரியாது. பட் அதே இது ஃபியூஷனுக்கு வந்தால் இதுலேயும் நான் வந்து அதே மாதிரி பால் அனிமேஷன் வந்து பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த இதில் வந்து இப்போ நான் மோஷன் பிளர் எப்படி எனேபிள் பண்ணணும்னா ஓகே ஃபஸ்ட்டு இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, இதான் வந்து கீ ஃப்ரேம் செட் பண்ணியிருக்கேன் இங்கே. ஓகேங்களா, ஸோ இந்த இதில் வந்து இப்போ செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போய்ட்டு இதில் மோஷன் பிளர்னு இருக்கும், இது எனேபிள் பண்ணால் போதும். மோஷன் பிளர் எனேபிளர் அதில் பாருங்கள், அதில் ஆல்ரெடி தெரியுது பாருங்கள்.
சாதாரணமாக வந்து மோஷன் பிளர் டிசேபிளாக இருந்தால் இப்படி இருக்கும். ஏன்னா நீங்கள் இதை இப்போ வீடியோவை ரெண்டர் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஷன் பிளர் இல்லாமல் இருக்கும்போது நார்மலாக இருக்கும். ஆனால் அதே இது மோஷன் பிளர் எனேபிள் பண்ணுறது வீடியோ பார்த்தா ரியலிஸ்டிக்காக இருக்கும். அந்த பால் மூவ் ஆகிறது வந்து மோஷன் பிளரோட வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பொருளுக்கு ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து மோஷன் பிளர் எனேபிள் பண்ணுறது. ஓகே, ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பிளேன் ஒன்று போடுறேன். ஓகே, ஸோ ஒரு பிளேன் ஒன்று நான் போட்டு வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு ஒரு ப்ளூ கலர் பிளேன் போடுவோம் அந்த தடவை. ஓகே ஃபைன். இப்போ இதுலேயும் நான் பண்ணுறேன். நியூ கம்போசிஷன் பேசியர் வார்ப். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம ஒரு இது கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து வார்ப்னு கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ இதில் நிறைய வார்ப்பு இருக்கும். இதில் இந்த பேசியர் வார்ப்னு இருக்கும். ஸோ இந்த பேசியர் வார்ப்னா என்னென்னா ஓகே, ஸோ இதே மாதிரி இது வந்து அதில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஓகே, நான் வந்து இதில் வந்து ஒரு ஃபோட்டோ வச்சு காமிச்சா கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் வந்து நான் பிளேனை வச்சு காமிச்சிட்டோம்ல. ஸோ அதே இதில் ஒரு ஃபோட்டோ வச்சு காமிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட் வார்ப் ஒன்று இருக்குது. ஸோ GRID வார்ப், தட் கிரிட் வார்ப்பு. ஸோ அதில் வந்து பேசியர் வார்ப்புமா, இதில் வந்து கிரிட் வார்ப்பு. ஸோ இதில் இன்புட்டில் கொடுத்து இதை மஞ்சளில் கொடுப்போம். இது அவுட்புட்டில் மீடியா அவுட்புட் கொடுப்போம். நல்லா ஞாபகம், மஞ்சள் தான் வந்து இன்புட்டு, ப்ளூ வந்து மாஸ்கிங்க்கு. சரிங்களா? ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா இந்த கிரிட் வார்ப்பை செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து வார்ப் பண்ணால் அந்த இமேஜ் வந்து அதுக்கு ஏற்றாப்புல அட்ஜஸ்ட் ஆகும். நல்லா பாருங்கள், இப்போ இமேஜ் வந்து ஒரு மாதிரியாக செதஞ்ச மாதிரி இருக்குது. கரெக்டாக? ஸோ நான் இப்படி தான் நம்ம வந்து இதை வார்ப் பண்ண போகிறோம். நம்ம எத்தனை பாயிண்ட் வேணாலும் பண்ணிக்கலாம். பட் நமக்கு 4 பாயிண்ட்க்கு தேவைங்கிறப்போ என்ன பண்ணலாம்னா இது அந்த ரீஜியன்லேருந்து செலக்டட்னு வாங்க. கிரிட்டு சைஸ் வந்து 1 வச்சுருவோம். ஓகே, ஸோ இப்போ இதை அப்படி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த லேப்டாப் ஸ்க்ரீனு, டிவி ஸ்க்ரீன் அதெல்லாம் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறா தான் நீங்கள் இந்த மாதிரி இதில் பண்ணிக்கலாம். இப்போ அதில் இதை வந்து இப்படி மாற்றி விட்டா வச்சுங்களேன். இது இப்படி கொண்டு வச்சுருவோம், இதை இங்கே கொண்டு வச்சுருவோம். அடுத்தது இதை இங்கே வைப்போம், இதை இங்கிட்டு வைப்போம். இப்போ பாருங்கள், அந்த இமேஜ் வந்து வார்ப் பண்ணி விட்டுருச்சு. கரெக்டாக? ஸோ இதான் வந்து கிரிட் வார்ப்பு. அதில் பேசியர் வார்ப்பு, இல்லை கிரிட் வார்ப்பு. ஓகே, அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா ப்ரீ கம்போஸ்னால் என்னென்னா ஒரு செட் ஆஃப் இது இருக்குது. நிறைய இருக்குது. ஒரு கம்போசிஷனில் நிறைய லேயர்ஸ் இருக்குது. ஆனால் இவ்வளோத்தையும் இது பண்ண முடியாது, நீங்கள் எல்லாத்தையும் ஒர்க் பண்ண முடியாதுன்னு எல்லாத்தையும் ஒரு கம்போசிட் ஷார்ட்டாக மாற்றுவீங்களா? ஸோ அதுக்கு தான் ப்ரீ கம்போஸ்னு பேர். அதுக்கு எங்கிட்ட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் இல்லை. ஸோ நான் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹிட்ரூமில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே, இப்போ இதில் பாருங்கள். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே ஒரு லேயர் இருக்குது, ஒரு டெக்ஸ்ட் லேயர் இருக்குது, பேக்ரவுண்டில் ஒரு சம் இமேஜ் ஒன்று வச்சுருக்கேன், அது மிஸ் ஆகுது, அதெல்லாம் டெலீட் பண்ணிட்டேன் நான் அதில். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபைனல் அனிமேஷன். இதில் ஒரு கம்போசிஷன், இங்கே ஒரு கம்போசிஷன், இங்கே ஒரு கம்போசிஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணால் இது உள்ளே போனால் இது இன்னொரு கம்போசிஷன் போகும். அதை கிளிக் பண்ணால் அது இன்னொரு கம்போசிஷன் போகும். ஸோ இதுக்கு பேர் தான் ப்ரீ கம்போசிஷன் பேர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அது என்னென்னா நிறைய லேயரை வந்து ஒரே கம்போசிஷன் ஸ்டார்ட்டில் வைக்க முடியாதுன்ட்டு நம்ம வந்து அதை ஒரு கம்போசிட் பண்ணி ஒரு குரூப் மாதிரி பண்ணி அதை இன்னொரு கம்போசிஷனில் வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? ஸோ அதுதான் வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பண்ணலாம்னா இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம், நமக்கு தேவையில்லை. ஓகே ஃபைன். இப்போ இதில் என்ன பண்ணலாம்னா நாம் இது நியூ ஃபியூஷன் கம்போசிஷன் கொடுப்போம். ப்ரீகம்ப். ஓகே, ஸோ நியூ கம்போசிஷன் வந்தாச்சு. இப்போ இதில் என்ன பண்ணலான்னா நான் இதில் வந்து ஜஸ்ட் ஒரு பிளேன் வைக்கிறேன். ஓகே, பிளேன் வச்சாச்சு. அடுத்தது ஏதாவது ஒரு இமேஜ் ஒன்று வைக்கிறேன். இமேஜ் ஒன்று வச்சாச்சா, வச்சுட்டு இந்த பிளேனையும் இந்த இமேஜையும் வந்து நான் இந்த பிளேனுக்கு போல நாய்ஸ் டெக்ஸ்சர் வைக்கிறேன். நான் எத்தனை தடவை பிளேனை வைக்கிறது, நாய்ஸ் டெக்ஸ்சர் வைப்போம். ஸோ அந்த ரெண்டையும் வந்து நான் மெர்ஜ் பண்ணுறேன். மெர்ஜ் இது மூலமாட்டு ஸோ இதில் அவுட்புட்டில் கனெக்ஷன் கொடுக்குறேன். ஸோ இதை நம்ம அவுட்புட்டுக்கு ஓகே இதை நம்ம அவுட்புட்டுக்கு கொடுப்போம். ஓகே, ஸோ அந்த ரெண்டையும் வந்து நான் வந்து
ஸ்க்ரீனு இது இந்த மாதிரி இது போட்டு பண்ணுறேன். ஓகே, ஸோ சம்திங் ஏதோ நான் ஒன்று பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா, அப்படி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இன்னொன்று நான் ரெடி பண்ணுறேன். அது என்னதுன்னா என்னோட இந்த இமேஜ் சீக்வன்ஸையும் ஒரு கிரேடியன்ட்டு ஏதோ ஒன்று நான் போட்டு வைக்கிறேன். ஒரு நாய்ஸ் வைக்கிறேன். ஸோ இந்த நாய்ஸ் வந்து நான் இதோட மிக்ஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதோட அவுட்புட் வந்து எப்படி இருக்கும்னா இதோட அவுட்புட் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு மாஸ்கிங் போட்டு மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு இப்போ இந்த இடத்துல நோடோட கவுண்ட் வந்து ஜாஸ்தி ஆகுது. கரெக்டாக இதை டெலிட் பண்ணிடலாம். ஸோ இங்கிட்ட இத்தனை நோடு இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா இது வந்து இந்த ஆஃபீஸோட பிக்சர் இருக்குல்ல, அதை வச்சிருக்கக்கூடிய நோடு தான் இது. ஓகே, இதை நான் சின்னதாக்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அந்த இமேஜ் சீக்வன்ஸ் வச்சுருக்கிறது. ஸோ நான் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl G கொடுத்து ஒரு குரூப்பாக மாற்றிடுறேன். அதே மாதிரி இந்த குரூப்புக்கு நேம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்னு கொடுப்போம். இதெல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு Ctrl G கொடுத்தீங்கன்னா ஒரு குரூப்பாக மாறிடும். இந்த குரூப்புக்கு பேர் வந்து இமேஜ் சீக்னு மாற்றிடுவோம். ஸோ இப்போ இந்த ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அது உள்ளே போய் நம்ம பார்த்துக்கலாம். பட் இதை க்ளோஸ் பண்ணிங்கன்னா இது உள்ளே போயிடும். ஓகே, இப்போ இந்த ரெண்டையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி இதை பேக்ரவுண்டாகவும் இதை ஃபோர்க்ரவுண்டாகவும் போட்டுக்கிட்டு இதை அவுட்புட்டில் கொடுத்துட்டு இதுக்கு இடத்துல வந்து நீங்கள் மாஸ்கிங் போட்டு இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களோட விருப்பம், அது என்ன வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இவ்வளவு தான் வந்து ப்ரீ கம்போஸ்னால் இது நிறைய நோட் இருக்கும்ல, அதெல்லாம் ஒரு சிங்கிள் குரூப்பாக மாற்றி வைக்கிறதுக்கு பேர் தான் ப்ரீ கம்போஸ். அதில் ப்ரீ கம்போஸ், இதில் வந்து குரூப்பிங். ஓகேங்களா, ஃபைன். அடுத்தது என்ன பார்ப்போம். அடுத்து வந்து 3D கேமரா. ஸோ 3D கேமரா வந்து கொஞ்சம் பெரிய டாபிக் தான். பட் நான் சிம்பிளாக தான் சொல்ல போகிறேன். ஓகே, நான் இங்கே நியூ ஃபியூஷன் கம்போஷன் கொடுக்குறேன். 3D கேமரா. ஓகே, டபுள் கிளிக் பண்ணுறேன். இப்போ இவ்வளோ நேரமாக பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா 2D எலிமெண்ட்ஸ், 2D டெக்ஸ்ட், 2D பிளேன் எல்லாம் பார்த்தோம். ஓகே, இப்போ பார்க்க போகிறது வந்து 3D கேமரா. ஸோ 3D கேமரா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு நான் பிளேன் வைக்கிறேன். ஆனால் இதில் வந்து 2D பிளேன் வைக்கக்கூடாது. அதுக்கப்புறம் 3D பிளேன் தான் வைக்கணும். 3D இமேஜ் பிளேன் 3D இதை வைக்கிறேன். வச்சுட்டு இதை நான் அவுட்புட்டில் கொடுத்தா வச்சிங்களேன், அவுட்புட்டில் கனெக்டே ஆகாது. ஏன்னா இது வந்து 3D ஆப்ஜெக்ட். கரெக்டாக. ஸோ இதை நம்ம பார்க்கறதுக்கு ஒரு 3D கேமரா வேணும். ஸோ இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜினோடு இருக்குல்ல, இதை கொடுக்க முடியாது. ஏன்னா இது வந்து 2D கிடையாது, 3D. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு கேமரா 3D கேமரா அங்கே இருக்குல்ல, கேமரா 3D அதை எடுப்போம். ஸோ அதை எடுத்து இப்போ ஆஸ் யூஷுவல் அதில் வைக்கிற மாதிரி லேயர் பேஸ்ட் வைக்கிற மாதிரி தான். ஒரு பிளேன் இருக்குது, ஒரு 3D பிளேன் இருக்குது, ஒரு 3D கேமரா இருக்குது. ஸோ அந்த ரெண்டையும் வந்து நம்ம ஒன்றுக்கு மேலே ஒன்றா வைக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா மெர்ஜ் 3Dன்னு இருக்கும். இவ்வளோ நேரமாக பார்த்தது மெர்ஜ் 2D. ஸோ இப்போ வந்து மெர்ஜ் 3D. ஓகே, ஸோ இதில் வந்து பேக்ரவுண்ட் ஃபோர்க்ரவுண்ட்லாம் கிடையாது, எல்லாம் ஒரே இது தான். ஓகே, இதை ஒரு இதில் கொடுக்கலாம், இதை ஒரு இதில் கொடுப்போம். கொடுத்துட்டு நான் இதை சைடில் கிளிக் பண்ணால் வச்சுக்கலாம். எனக்கு வந்து இது அவுட்புட் எப்படி இருக்குங்கிறது காமிக்கும். அவுட்புட்டை காமிக்காது, அந்த 3Dயில் காமிக்கும். மெர்ஜ் 3Dயில் போனால் அந்த 3D பிளேன் எப்படி இருக்குங்கிறத காமிக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் அந்த இதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் 3Dன்னு இருக்கும், இதை கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து இவ்வளோ நேரமாக பார்த்தது 2D ட்ரான்ஸ்ஃபார்ம். இப்போ நீங்கள் பார்க்குறது என்னதுன்னா 3D ட்ரான்ஸ்ஃபார்ம். ஓகே, ஸோ இதில் நம்ம இதாக இருக்கு பாருங்கள், Z ஆக்சிஸ்லையும் இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம இதில். ஓகே, ஸோ நான் இதை தூக்கி இதில் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் அந்த கேமரா வந்து Z ஆக்சிஸ்லையும் நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை நீங்கள் இந்த மெர்ஜ் 3Dயை நீங்கள் அவுட்புட்டில் கொடுக்கலான்னா அதுவும் கொடுக்க முடியாது. ஆனால் அதுக்கு பதிலாக வந்து ஒரு நோடு இடையில வரும். அந்த நோடு பேர் என்ன பேருனா ரெண்டர் 3D. ஸோ அந்த ரெண்டர் 3D இருக்குல்ல, இதை தான் வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும்னா அவுட்புட்டுக்கு கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் எந்த ஒரு 3D இதை வச்சாலும் நீங்கள் வந்து அவுட்புட்டில் நீங்கள் அதை கொடுத்து தான் கொடுக்க முடியும். ஸோ இப்போ நம்ம 3D கேமரா வச்சுங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த 3D கேமரா வந்து ரெண்டர் ஆகி 2Dயாக ரெண்டர் ஆகி அந்த 2D தான் உங்களுக்கு அவுட்புட்டில் மீடியா அவுட்டாக வருது. ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த கேமராவை நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணால் உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகுது பாருங்கள். ஓகே, கேமரா நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம். இப்போ ரொட்டேட் கூட பண்ணிக்கலாம், இதை கேமரா ரொட்டேட் ஆகுது அதில். ஓகே ஃபைன். இப்போ ஏன்னா அந்த பிளேன் வந்து பார்த்தீங்கன்னா பிளேன் வந்து 3D பிளேன், 2D பிளேன் கிடையாது. ஸோ அதுக்கும் வந்து ஒரு 3D ட்ரான்ஸ்ஃபார்ம் போட்டால் வச்சிக்கலாம், உங்களுக்கு தெரியும்.
ஓகே ஃபைன். ஸோ இதுதான் வந்து 3D கேமராங்கிறது வந்து. நெக்ஸ்ட் இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 3D ஆப்ஜெக்டை எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இதெல்லாம் நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, மீடியா அவுட்புட் மட்டும் ரெண்டர் 3D இருக்கட்டும், இந்த நிமிஷம் இதெல்லாம் டெலீட் பண்ணிடுறேன். இதில் நான் ஆல்ரெடி வந்து ஒரு FBX வந்து நான் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா, ஒரு சைஃபை ஸ்பேஸ்ஷிப் நான் ஒன்று செஞ்சுருந்தேன். அதை FBX ஃபார்மேட்டாக எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை நான் வந்து இப்போ இம்போர்ட் பண்ணுறேன் இதில். ஓகே, இந்த இருக்குது பாருங்கள் FBX. ஸோ இதான் இந்த FBX. இதை ஓப்பன் பண்ணுறேன். இந்த மாதிரி காமிக்கும், எதெல்லாம் வேணும்னு காமிக்கும். ஸோ இதில் பை டிஃபால்ட்டாக நான் ஓகே கொடுத்துறேன் இப்போ வரைக்கும். பாருங்கள் மக்களே, அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே போட்டு வச்சுட்டு நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்லை, அதுவே ஆட்டோமேட்டிக்காக போட்டு வச்சிடுச்சு. ஓகேங்களா, இதில் வந்து இதை நான் பார்க்கணுன்னா இப்போ ரெண்டர் 3Dயில் கொண்டு கொடுத்தா அது ரெண்டர் ஆகுது பாருங்க. அவுட்புட்ல எனக்கு ஒன்றுமே தெரியாது. என்ன ரீசன்னா இதெல்லாம் பார்க்கறதுக்கு நமக்கு கேமரா இல்லை. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து ஒரு கேமரா போடணும். ஸோ இவ்வளவு தான் வந்து என்னோட 3D ஆப்ஜெக்ட். ஓகேங்களா, அதுவே வந்து ஒவ்வொரு ஆப்ஜெக்டையும் வந்து ஒரு நோடு மாதிரி போட்டு எல்லாத்தையும் சேர்த்து வச்சுடுச்சு. இப்போ நான் இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+G கொடுத்து ப்ரீ கம்போஸ் பண்ணிடுறேன். இப்போ புரியுதா அந்த ப்ரீ கம்போஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு? அப்போ கொஞ்சம் நோடு அதுக்கே யூஸ் ஆச்சு, இது நிறைய நோடு. ஸோ இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஒரு மெர்ஜ் 3D எடுக்கிறேன். ஒரு கேமரா ஒன்று எடுக்கிறேன். ஓகே, ஸோ இது கேமராவில் ஒரு இன்புட்டை கொடுத்தாச்சு. நம்மளோட ஸ்பேஸ்ஷிப், இந்த குரூப்புக்கு பேர் வந்து ஸ்பேஸ்ஷிப்னு கொடுப்போம் 3D ஆப்ஜெக்ட். ஸோ இதை ஒரு இன்புட்டுக்கு கொடுப்போம். ஸோ 3D மெர்ஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு இது கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இன்புட் கூடிக்கிட்டே இருக்கும். ஒரு 3D இன்புட்டில் ஒரு 3D மெர்ஜ் 3Dயில் எத்தனை இன்புட் வேணாலும் நம்ம கொடுக்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் இதை வந்து அவுட்புட்டுக்கு கொடுக்குறேன், ரெண்டர் 3Dக்கு கொடுக்குறேன். ஓகே, கொடுத்தோன்னே பாருங்கள் க்ரீன் கலர் ரெண்டர் ஆகும். அது என்னன்னா பின்னாடி ரெண்டர் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் ஒவ்வொரு இன்புட் கொடுக்க அது ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்டில் ரெண்டர் ஆகும். ஓகே, இப்போ இந்த கேமரா வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நான் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் 3D அது கொடுக்குறேன். ஸோ இதில் மெர்ஜ் 3Dயே இந்த ஸ்டைலோட வாட்டையை கிளிக் பண்ணுறேன். ஸோ அது என்ன பண்ணணும்னா கேமரா வந்து நம்ம இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், மூவ் பண்ணிக்கலாம். என்ன ஒன்றுனா நம்ம கேமராவோட ஸ்பேஸ்ஷிப் மாடல் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஓகே, அதனால தான் வந்து கேமரா கொஞ்சம் தள்ளி வைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பேஸ்ஷிப் வந்து இதில் தெரியுது. ஓகே, பட் இதெல்லாம் வந்து பேசிக் லெசன் தான். ஸோ ரொம்ப டீட்டெயிலாக போகல, அதனால் அதோட லைட்டிங் பற்றிலாம் நான் ப்ராப்பராக சொல்லிக் கொடுக்க மாட்டேன். பட் பெருசாக இதில் எந்த ஒரு இதுவும் தெரியாது. ஏன்னா என்னோட ஒரு ஓன் சஜஷன் என்னென்னா, ஈவன் நீங்கள் வந்து 3D ஆப்ஜெக்ட்ஸ் இம்போர்ட் பண்ண முடிஞ்சாலும் இதில் பண்ணாதீங்க. ஓகேங்களா, ஏன்னா பிளெண்டரில் ஈவியில் கொடுக்குற அவுட்புட் கூட இதில் வந்து கொடுக்காது. அதுதான் வந்து உண்மை. ஓகே, இதில் வந்து நீங்கள் அந்த அளவுக்கு அவுட்புட் எடுக்கணும்னா ரொம்ப ஒர்க் பண்ண வேண்டியது. ஆனால் பிளெண்டர் அப்படி இல்லை. நீங்கள் பிளெண்டரில் ஒரு அனிமேஷனை பண்ணி அதை இமேஜ் சீக்வன்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணி இதில் கம்போஸ் பண்ணால் பெஸ்ட்டு. இதில் 3D ஆப்ஜெக்டை வந்து இம்போர்ட் பண்ண நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் வந்து நம்ம 3D ஆப்ஜெக்ட்ஸ் இம்போர்ட் பண்ணுறது. இப்போ நான் சொன்ன 20 விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னன்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் பண்ணக்கூடிய அதே விஷயங்களை நீங்கள் ஃபியூஷன்லேயும் பண்ண முடியும். நீங்கள் கேட்கலாம் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் 3D ஆப்ஜெக்ட்ஸ் இம்போர்ட் பண்ண முடியாது அப்படின்னு. பண்ண முடியும். அதுக்கு வந்து பை டிஃபால்ட் ஒன்று முடியாது. அதுக்கு ஏதோ பிளகின் ஒன்று இருக்குது 3D எலிமெண்ட் 3Dன்னு. ஸோ அந்த பிளகினை போட்டால் மட்டும் தான் வந்து நீங்கள் 3D ஆப்ஜெக்ட்ஸ் இம்போர்ட் பண்ண முடியும். நீங்கள் பிளெண்டரில் பண்ணக்கூடிய கேமரா இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3D ஆப்ஜெக்ட்ஸ் இம்போர்ட் பண்ணதுக்கு பதிலாக பிளெண்டரில் பண்ணக்கூடிய கேமராவை நீங்கள் இம்போர்ட் பண்ணி இல்லை 3D கேமராவை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அது வந்து யூஸ் ஆகும். பட் 3D ஆப்ஜெக்ட்ஸ் இம்போர்ட் பண்ணல எந்த விதத்துலையும் யூஸ் ஆகாது. ஓகே ஃபைன். ஸோ இவ்வளோதான் நம்ம இதில் பார்த்தது. ஸோ அடுத்த இதெல்லாம் வந்து பேசிக் திங்ஸ். ஓகேங்களா, அதில் பண்ண முடியுங்கிறதுல உண்டான பேசிக் திங்ஸு. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போகிறேன்னா, இதில் ஒரு ஒரு அட்வான்ஸ்டான ரொம்ப அட்வான்ஸ் பண்ணால் ஒரு இன்டர்மீடியட்டான ஒரு கம்போசிஷன் வந்து உங்களுக்கு எப்படி பண்ணாங்கிறத நான் சொல்லித்தர போகிறேன். அதுக்குண்டான ஒரு முன்னோட்டம் தான் இது. ஓகேங்களா, ஸோ நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு கொஞ்சம் புதுசாக கொஞ்சம் வேறு ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் ஓவியன் சகோதரா அப்பா. நன்றி, பாய். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், கூடவே லைக் பண்ணுங்கள், உங்கள் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, டாடா.